ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் நீ பார்க்க போகிற ரெசிபி புளியோதரை ரெசிபி. சாதம் வடித்து ஆற வச்சு கஷ்டப்படாமல் குக்கர்லேயே சுலபமாக டேஸ்டியாக எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நம்ம சீக்கிரமாக செய்திடலாம். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் 1 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், பொன்னி அரிசி. அதை நல்லா கழுவி ஒரு அரை மணிக்கூர் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினா தான் இந்த புளியோதரை நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணிடுவோம். அதுக்கு 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் மல்லி, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இதையெல்லாம் வெறும் வாணலியில் வறுத்து எடுக்கணும். இது கூடவே அரை டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, அரை டீஸ்பூன் நல்ல மிளகு போட்டு லைட்டாக செவந்து வர்றது வரைக்கும் வறுத்து எடுக்கணும். இதில் ஒரு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்து இறக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி வச்சுக்கிடணும். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காய்ச்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டு. நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டு, லைட்டாக செவந்து வரணும். இப்போ நம்ம அதுக்கிடையில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சு வச்சுக்கிடணும். இப்போ இதில் ஒரு கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் போட்டு எல்லாம் காஞ்ச மிளகாயெல்லாம் செவந்து வரட்டு. நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலே பொரித்து வாசனையாக இருக்கும் நல்லா. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு நான் வறுத்த வேர்க்கடலை போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இல்லைன்னா முதல்லே கொஞ்சம் போட்டு வறுத்துருங்க. எண்ணெயிலே நல்லா வறுபட்டு வந்துடணும். முதல்ல வறுத்துருங்க. இப்போது உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலா அதையும் போட்டு ஒரு 30 செகண்ட் கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ நம்ம கரைச்சி வடிகட்டி வச்ச புளி தண்ணி நான் அதில் ஒரு 1.5 கப்பு நான் ஊற்றுவேன். அப்புறம் 1 கப்பு தண்ணி. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி விட்டுடுங்க. உங்கள் அரிசிக்கு தகுந்தவாறு. எனக்கு 2.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் இந்த அரிசிக்கு. வேறு உப்பு பார்த்துருங்க. உப்பு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வைங்க. நல்லா கொதி வரட்டு. மூடி வச்சு பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுருவோம். கண்டிப்பாக அரை மணிக்கூர் ஊறி இருக்கணும். அப்படின்னா தான் அந்த புளியோதரை நல்லா சாஃப்டாக உதிரியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு நேரம் உப்பு பார்த்துருங்க. உப்பு பார்த்துட்டு இப்போ நம்ம லைட்டாக கொதி வந்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுருவோம். மூடி வச்சு விசிலை போட்டு ஒரு 4 விசில் வரட்டு. 1 விசில் ஹை ஃப்ளேமில், 1 விசில் வந்த பிறகு 3 விசில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வரட்டு. நல்லா வந்துடும். இப்போ ப்ரெஷர்லாம் அடங்கியாச்சு. எடுத்து திறந்து பார்த்தா சூப்பரான புளியோதரை ரெடி ஆகிட்டு. நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதை பச்சை அரிசிலையும் செய்திடலாம். பச்சை அரிசிலையும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், சுலபமான முறையில் நம்ம புளியோதரை செய்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். இது கூட அப்பளமும் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் சுலபமாக செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.